வணக்கம். நான் தான் உங்கள் மைக்ரோஃபைட் அபி பேசுகிறேன். ரொம்ப நாள் நம்ம இந்த ரிவ்யூ பற்றி ஆப் ரிவ்யூ பற்றி போடாமல் இருந்தோம். மறுபடியும் அந்த சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஒரு புத்தம் புதிய ஒரு ஆப். அது வந்து புத்தம் புதிய இல்லை, பழசு. இப்போ தான் புதுசாக சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஒரு ஆப். அதுதான் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆப் பேர் வந்து யோயோ. ஹலோ நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஷேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒன் ஆஃப் தி இந்த மாதிரி பட் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிற நம்ம இந்த இது வந்து இதோட ஆப். அது ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணலாம், ஆடியோஸ் டவுன்லோட் பண்ணலாம், பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணவே பார்க்கலாம், ஷேர் பண்ணலாம். அது மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகே, இதில் நம்ம நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த யோயோ பற்றி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ அதை முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க. எப்படி வந்து யோயோ ஆப் இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு, வேர்ல்டு வெர்ஷன் அது நல்லா இருந்தது. இப்போ திருப்பி மாடிஃபை பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் அது மாதிரி இருக்கும். இந்த மூமெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மூமெண்ட் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் இருக்கும். நம்ம கூட இது மாதிரி போட்டு விடலாம். நிறைய ஸ்டேட்டஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். மெசேஜஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் மெசேஜஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் மீன் இருக்கும், அதில் நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும். இது நான் வச்சுருக்க ப்ரொஃபைல் JCA Ministries, அதோட நம்ம யூடியூப் சேனலோட ப்ரொஃபைல். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெவல் 10 இருக்கும். அது வந்து ஒரு லெவலாக ஏறும். 1 2 3 4 லெவல் ஏறிட்டே இருக்கும். ஸோ இதில் நிறைய பேர் எனக்கு கேட்ட ஒரு கொஸ்டின், இதில் லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது, மூமெண்ட்ஸ் இருக்குது. எப்படி வந்து நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் மோடுன்றத தமிழ், எனக்கு வந்து தமிழ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு ஆரம்பித்தா நீங்கள் தமிழ் கொடுத்தோன்னு தமிழில் தான் வரும். இந்த பிரபலமான அப்படிலாம் வரும். நொடிகள் நான் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மேலே இந்த இது ஒரு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மோடுன்றதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் இங்கிலீஷில் வந்துடும். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இதில் எப்படி ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நான் அதை சொல்லித்தர போகிறேன். எப்படி வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவை இதில் போஸ்ட் பண்ணுறது, ஹைலைட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த மூமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். இதில் கேலரி மைக்ரோஃபைட்டில் நம்ம போஸ்ட் போட்டுருவோம். அந்த ஃபோட்டோ தம்ப்நெயில் எடுத்து யூடியூப் சேனல் அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி ஹேஷ்டேக்லாம் கொடுத்து பார்த்தீங்க. அதுக்கு தான் இங்கே கொண்டு செலக்ட் டேக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணி யூடியூப் சேனல் அப்படின்னு அடிங்க. அடித்தா நிறைய வரும். அதில் யூடியூப் சேனல் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கீழே பிராண்டிங்கோட வச்சுக்கலாம். மைக்ரோ ஃபேக்ட்ரி வச்சுட்டு போஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். போஸ்ட் இப்போ வந்து என்ன வரும், அது வந்து போஸ்ட் ஆகிடும். நீங்கள் முதல்ல உங்களோட இதுக்கு போஸ்ட் பண்ணிங்க. இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு முடித்த உடனே ஷேர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எந்த மீடியம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பு இது இன்ஸ்டாகிராம் சரி, லிங்கை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அன் வெரி வெரி குட் ஆப் நவர் டேஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ஆப்புன்னு சொல்லணும். ஏன்னா ஹலோக்கு அடுத்த நம்ம போகும்போது பாருங்கள், லெவல் வந்து நம்ம 11வது லெவலில் ரீச் பண்ணியிருக்கோம். ஆமாம், 10 முடிஞ்சு இப்போ 11 வந்துருக்கோம். 11லேருந்து 12 போகணும். அடுத்து சீக்கிரத்தில் வந்துடும். அதுவும் சீக்கிரமாக தான் வரும். நீங்கள் போஸ்ட் போட தான் எல்லாமே கிடைக்கும். உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஒன்றுக்குள்ளே கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லா இதுவுமே வரும். கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக சரி, நீங்கள் என்ன எதிர்பார்த்து இதில் வந்துருக்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இருந்தாலும் சரி, வீடியோஸ் கிடைக்கும். நீங்களே இல்லைனா போஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஓன் இது அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம். நம்ம பாருங்கள், இதோட ஒரு போஸ்ட் நான் காமிக்கிறேன். அது நம்மளோடது எப்படி காமிக்கணும்னா, இந்த ப்ரொஃபைல் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி இதில் மூமெண்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களோட இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா போஸ்டர்ஸும் வரும். இதில் நம்ம பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கு பாருங்க.
இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோவை போடுறீங்க. போட்டு நல்ல ஒரு லெவலுக்கு போகும். காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் நான் போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டே முன்னாடி போட்டது வந்து 1600K பார்த்துருக்குறாங்க. லைக்ஸ் வந்திருக்குது, ஷேர் வந்திருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களோட ஓன் இதை வந்து எடிட் பண்ணி போடுங்க. நல்ல ஒரு வியூஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கும் மேலான ரிசல்ட்ஸை நீங்கள் இதை பார்ப்பீங்க. மீண்டும் அடுத்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஆப் ரிவ்யூவில் சந்திக்கும்படி உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் மைக்ரோ ஃபுட் ஃபேக்டர் அபி.